ஆட்டிசம் என்பது உலகம் முழுவதும் பிரபலமாக பேசப்படும் ஒன்றாகிவிட்டது. இந்தியாவில் 20 லட்சம் குழந்தைகள் இந்த பாதிப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆட்டிசம் என்பது மூளைச்சிதைவோ மனநோய் பாதிப்போ இல்லை, அது தன்முனைப்பு குறைபாடு என்கிறார்கள் மருத்துவர்கள். ஒரு வயசு குழந்தை பேசியிருக்கணுங்க, ஒரு வயசுக்குள்ள குழந்தை நடக்கவும் ஆரம்பிக்கணும், அட்லீஸ்ட் மழலையா கால் பாதங்களை எடுத்து வச்சு ஸ்டெப்ஸ் நடக்க ஆரம்பிக்கணும். இந்த ஸ்டெப்ஸ் கரெக்டாக இருக்கா? 1.5 வயசுக்கு குழந்தை 2 வார்த்தை கம்பைன் பண்ணி பேசணும், அம்மாவா அப்பாட்டா அந்த மாதிரி கேட்கணும். 2 வயசு முடியும் போது சின்ன சின்ன கேள்விகள் குழந்தை கேட்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் பிரைமரி சிம்டம்ஸ். ரொம்ப துருதுருன்னு இருக்காரா, உட்கார வச்ச ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறாரா, இதெல்லாம் இருந்ததுனால 2 வயசுக்கே குழந்தை நம்ம டாக்டர் கிட்ட காட்டி ஆட்டிசம் பிரச்சனை நம்ம குழந்தைக்கு இருக்கா, என்ன பண்ணலான்னு கேட்டுக்கலாம். அண்ட் இது ஆட்டிசம் வந்தால் இது நோய் இல்லை, இது ஒரு திறன் செயல்பாடு குறைதான். இந்த நோய் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. இது நோய் கிடையாது. திஸ் இஸ் நாட் அ டிசீஸ், இது ட்ரீட்டபிள் டிசீஸ். இது நம்ம தெரப்பி கொடுத்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தோற்றத்தில் இயல்பாக இருந்தாலும் தனிமையில் இருப்பது, பழக்க வழக்கங்களில் முறையற்ற தன்மை, எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பது, தன்னந்தனியே சிரித்துக் கொள்வது, சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களின் மீது ஆர்வமாய் இருப்பது என அவர்களின் நடவடிக்கைகள் வித்தியாசப்படும். எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆட்டிசம்ல ஒரு குழந்தையும் ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்கவுங்க தேவைகள், அப்புறம் அவங்களோட நீட்ஸு, அப்புறம் சென்சரி டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். எல்லாமே ஆட்டிசம்னா எல்லாம் நினச்சிருவாங்க, ஒன்று அதிகமாக புத்திசாலியாக இருக்கிற மாதிரி பசங்க அப்படின்னு நினைப்பாங்க, இல்லை எதுவுமே தெரியாமல் இருக்கிற பசங்க அப்படின்னு நினைப்பாங்க. இது நம்ம எப்படி எடுக்கணும்னா, எல்லா பேரண்ட்டுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம அந்த முயற்சின்றது விடாமல் டெய்லியுமே நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆட்டிசம் பாதிப்புக்கு மருந்து மாத்திரைகள் கிடையாது, ஆக்குபேஷன் தெரப்பி என்னும் பயிற்சி மட்டுமே உண்டு. சிறு வயதிலேயே ஆட்டிசத்தை கண்டறிந்து உரிய பயிற்சி அளிக்காவிட்டால் குழந்தைகளின் எதிர்காலம் வீணாகிவிடும். ஸோ மோஸ்ட்லி நம்ம அந்த சைல்டோட எபிலிட்டி, இன்ட்ரெஸ்ட், அவனுக்கு என்ன திறமை இருக்குது, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்து அந்த ஏரியாவில் அவனுக்கு ஸ்பெஷலைஸ்டாக ட்ரைனிங் கொடுத்தோன்னா அவனும் சந்தோஷமாக இருக்கான். ஏன்னா அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, திறமை இருக்குங்கிறது அவனுக்கு நல்ல பாசிட்டிவாக எனர்ஜி வருது. அவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைல்டு சமையலில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை வெளியே போகிறான், சைக்கிளிங், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த திறமையை நம்ம கண்டுபிடிச்சி அந்த ஏரியாவில் நம்ம நல்ல ட்ரைனிங் கொடுத்தோன்னா அவங்களும் ஒரு அளவுக்கு வாழ்க்கை முழுக்க அதை ஒரு வேலையாக எடுத்து பண்ண முடியும். காலம் கடந்து திருமணம் செய்தல், கர்ப்ப காலத்தில் மன உளைச்சல், மரபு வழியாக வருவது, சுற்றுச்சூழல் பாதிப்பு உள்ளிட்டவை ஆட்டிசம் பாதிப்புக்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகிறது. அன்பும் அரவணைப்பும் முறையான பயிற்சியும் இருந்தால் ஆட்டிசம் பாதிப்பிலிருந்து விடுபடவும் வாய்ப்புள்ளது.